செயலாளர் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் தான் நிரந்தர பொதுச்செயலாளர் நாம் பொதுக்குழுவே தீர்மானம் பண்ணோம். ஏன் தீர்மானம் பண்ணோம்? அம்மா அவர்கள் மீது நாம் வைத்திருந்த அன்பு, உயிர் குடிப்பு, என்னைக்கும் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா தான் கழகத்தோட நிரந்தர பொதுச்செயலாளர் என்ற அந்த உயர்ந்த உச்சபட்ச மரியாதை மாண்புமிகு அம்மா நமக்கு தந்து, அதையும் இந்த பழனிசாமி பொதுச்செயலாளர் பொதுக்குழு கூட்டி நீக்கிட்டார். நீக்கிட்டு தாங்க பொதுச்செயலாளர். எவ்வளவு ஒரு கல்லஞ்சம் இருக்கு! புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மாவுக்கு நாம் தந்த உச்சபட்ச மரியாதையை நீக்குவதற்கு எடப்பாடி பழனிசாமி யார்? அந்த கேள்வி அந்த தொண்டர்களுக்கு இருக்கு. இந்த பொதுச்செயலாளர் பதவிக்கு யாருக்கெல்லாம் போட்டியிடலாம்? தொண்டர்களுக்கு தந்த உரிமை, அந்த தேர்தலுக்கு யாரும் ஒரு சாதாரண தொண்டர்கள் இருக்க தொண்டர்களோட உறுப்பினர்கள் போட்டியிட விதியை புரட்சி தலைவர் வச்சிருக்காங்க. இப்ப என்ன நிலைமை? பொதுச் செயலாளர் பதவிக்கு 10 மாவட்ட செயலாளர்கள் முன்மொழி வேண்டுமா, 10 மாவட்ட செயலாளர்கள் வழிமொழி வேண்டுமா, தலைமை கழகத்தினுடைய பதவியில 5 வருடம் இருக்க வேண்டும். இது என்ன விந்தையான முடிவு! அந்த பதவிக்கு போட்டியிடுவதற்கு சாதாரண தொண்டன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த உரிமை இன்றைக்கு பறிக்கப்பட்டது. அந்த உரிமையை பறிப்பதற்கு திரு எடப்பாடி பழனிசாமியா அந்த பதவிக்கு யார் போட்டியிட முடியும்? சாதாரண தொண்டர்கள் போட்டியிடும். அந்த பதவிக்கு விட்டாதார்கள், மிராசார்கள், ஜெமீன்தார்கள், ராஜா பரம்பரையில் வந்தவங்க கோடி கோடியா குவிச்சு வச்சிருக்காங்கல்ல, அங்கேயே போட்டியிட முடியும். யார் போட்டியிட முடியும்? நம்ம தங்கமணி வேலுமணியா போட்டியிடலாம். நம்மளாம் தொண்டர்ல போட்டியிட முடியுமா? யாராலும் போட்டியிட முடியும். ஆக திட்டமிட்டு இந்த கட்சியை அபகரித்து கபலீகரம் செய்து தன் இரும்பு பிடிக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சர்வாதிகாரி ஒரு அரசியல் கட்சி நம் கண் முன்னே ஒரு சர்வாதிகாரி உருவாயிருக்கிறது சொன்னால் அது திரு எடப்பாடி பழனிசாமி தான், வேறு யாரும் இல்லை என்ற நிலை இன்றைக்கு உருவாயிருக்கிறது. அவரை அந்த பதவியில் இருக்க விடலாமா? அதற்காகத்தான் நமக்கு இந்த யுத்தம். மீண்டும் உங்களிடமிருந்து பறிக்கப்பட்ட உரிமையை மீண்டும் உங்களுக்கு தர வேண்டும். இன்றைக்கு நீங்க கீழே உட்கார இருக்கிறீர்கள், நாளைக்கு இந்த மேடைகள் வந்து முன்வரிசையில் நீங்கள் உட்காருகின்ற காலம் வர வேண்டும். அதுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி மாண்புமிகு அவருடைய கனவு. அதுதான் கனவு. அதனால்தான் ஏழை எளிய மக்களுடைய அன்பையும் ஆதரவையும் பெற்ற இரு தலைவர்களாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி மாண்புமிகு வலம் வந்தார்கள். எந்த தேர்தலிலும் அவர்கள் கண்டது வெற்றிதான். சில நேரங்களில் சந்தர்ப்ப சூழ்நிலையால் தோல்வி ஏற்பட்டால் அடுத்த தேர்தலில் அந்த தோல்வியை கீழே விட செய்து வெற்றி கொள்வார்கள். சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், தோல்விக்கு மேல 8 தோல்வி, 9வது தோல்வியா பொதுச் செயலாளர். நீ எப்படி இருந்த கட்சி யாரு? நான் சொன்னேன், எடப்பாடி பழனிசாமி தலைவர் கூட போய் சொன்னேன். நான் பதவி ஏற்றுட்டு அவர் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் நன்றாவே கேட்க நான் சொன்னேன், இந்த மாதிரி புரட்சி தலைவர் அவருக்கு ஃபேஸ் மக்கள் விரும்புகின்ற ஃபேஸ், அம்மா அவர்களுக்கும் அந்த மக்கள் பேச சொல்லியிருக்கிறது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் ஒரு லீடர், மாஸ் லீடர் இருந்தார். அகில இந்தியா அவர்களும் போட்டப்படுகிறது. மாண்புமிகு அம்மா அவர்களும் அகில இந்திய ரீதியில் போட்டப்படுகின்ற தலைவராக இருந்தார். பழனிசாமி அவர்களே, நீங்களும் மாசுறீங்களா, நானும் மாசுறீங்க, உங்களுக்கு பேசவில்லை, எனக்கு பேசவில்லை. அதனால கரப்ஷன் இல்லாத அரசாங்கம் நடத்த வேண்டும் என்று சொல்றார். அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் இல்லை என்று மறுக்க சொல்லுங்கள் பார்ப்போம். ஏற்றுக்கொள்ளவில்லை. இதுதான் நடந்தது கடந்த காலம்.